மகளிர் இடஒதுக்கீடு தொகுதி மறுவரையறை யூனியன் பிரதேச மசோதாக்கள் மக்களவையில் தாக்கல். நாளை மாலை 4 மணிக்கு வாக்கெடுப்பு நடைபெறும் என அறிவிப்பு. மக்களவை தொகுதி மறுசீரமைப்பால் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என பிரதமர் மோடி உறுதி. விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தில் எந்தவித மாற்றமும் இருக்காது என்றும் விளக்கம். தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையும் என அரசியல் காரணங்களுக்காக தவறான தகவல் பரப்பப்படுவதாக பிரதமர் மோடி விமர்சனம். எந்த மாநிலத்திற்கும் அநீதியோ பாகுபாடோ இருக்காது என்று உறுதியளிப்பதாகவும் பேச்சு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே நாடு என்ற கோணத்தில் சிந்திக்க வேண்டும். நாட்டின் ஒரு குறிப்பிட்ட பகுதியின் நலனை பற்றி மட்டும் சிந்திக்கக்கூடாது என வலியுறுத்தல். மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா என்பது காலத்தின் கட்டாயம் என மக்களவையில் பிரதமர் மோடி உரை. இடஒதுக்கீட்டு மசோதாவை எதிர்த்தவர்களை ஏற்கனவே பெண்கள் நிராகரித்துவிட்டதாகவும் பேச்சு. மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட 3 மசோதாக்களுக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு. திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி முழக்கம். अखिलेश जी ने बोला उसका जवाब दे रहे हो तो हाँ उसी पे जा रहे हैं, उसी पे बोल रहे हैं हाँ चर्चा பெண்கள் இடஒதுக்கீடு என்ற பெயரில் தொகுதி மறுவரையறையை திணிக்க அரசு முற்படுவதாக காங்கிரஸ் கட்சி விமர்சனம். மகளிர் இடஒதுக்கீட்டை தற்போதைய 543 என்ற எண்ணிக்கைக்குள் வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகாய் வலியுறுத்தல். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட பிறகுதான் தொகுதி மறுவரையறை செய்யப்படும் என்ற மத்திய அரசின் வாக்குறுதி என்னவானது? மக்களவையில் காங்கிரஸ் எம்பி KC வேணுகோபால் கேள்வி. (2023) கொண்டுவரப்பட்ட மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை ஆதரிக்க திமுக தயாராகவே உள்ளதாக மக்களவையில் TR பாலு பேச்சு. தொகுதி மறுவரையறை மசோதாவை ஏற்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் திட்டவட்டம். Women's bill as passed in 2023 in the same Lok Sabha and Rajya Sabha, which has already been in record. Our party stand for immediate implementation of 33% reservation for women in parliament and in legislation. தொகுதி மறுவரையறை மசோதாவால் மாநிலங்களுக்கு இழப்பு வராது என மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் விளக்கம். மாநிலங்கள் தொகுதி வலிமையை தக்க வைத்துக் கொள்ளும் என்றும் உறுதி. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் முதல்வர் MK ஸ்டாலின் பேச்சு. தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தகவல். தொகுதி மறுவரையறையை கண்டித்து முதல்வர் MK ஸ்டாலின் தலைமையில் கருப்பு கொடியேற்றி போராட்டம். மசோதாவின் நகலை எரித்து முழக்கம். போராடும் போராடும் வெல்வோம் ஒன்றாக அண்ணா அறிவாலயம், முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் கோபாலபுரம் இல்லம் உள்ளிட்ட இடங்களிலும் கருப்பு கொடி ஏற்றம். மத்திய அரசின் மசோதாவை கண்டித்து அமைச்சர்களின் வீடுகளிலும் கருப்பு கொடி. தொகுதி மறுவரையறை மசோதாவை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டம். பல்வேறு இடங்களில் திமுகவினர் கோலமிட்டு எதிர்ப்பு.
நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் முடியும் வரை கருப்பு கொடி போராட்டம் தொடரும். திமுக தரப்பில் அறிவிப்பு. இந்தி எதிர்ப்பு தீ டெல்லியை சுட்டரித்தது போன்று தொகுதி மறுவரையிலும் தீ பரவட்டும். திராவிட நாடெங்கும் பரவும் தீ பாஜகவின் ஆணவத்தை அடக்கி காட்டும் எனவும் மு.க. ஸ்டாலின் பதிவு. தொகுதி மறுவரையறையில் தமிழ்நாடு எந்த வகையிலும் பாதிக்காது என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. முதல்வர் ஸ்டாலினுக்கு தோல்வி ஜுரம் வந்துவிட்டதாகவும் கோவை பரப்புரையில் விமர்சனம். எந்த விதத்திலும் பாதிக்காத அளவுக்கு பாராளுமன்ற தொகுதி வரமுறை சிறப்பாக செயல்படும், மக்கள் மகிழ்ச்சி தரபடி செயல்படுத்தப்படும். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வி பயம் வந்துடுது, தோல்வி ஜுரம் வந்துடுது. மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு கிடைக்காமல் தடுக்கவே ஸ்டாலின் எதிர்க்கிறார். உள்துறை அமைச்சர் கூறியதை சொல்லாமல் ப. சிதம்பரம் பேசியதையா கூற முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதை நடைமுறைப்படுத்துறாங்க. அதை நடைமுறைப்படுத்துறது தடுக்கிறதுக்கு தர வேலை. மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர் சொல்றேன்னு சொன்னா வேற யாரு சொல்றது? சிதம்பரம் சொன்ன சொல்ல முடியும். நான் திரு சிதம்பரம் சொன்னார்னே சொல்ல முடியும். மத்தியில் இருக்கிற உள்துறை அமைச்சர் சொன்னாருன்னு சொன்னா அது எப்படி எடப்பாடி பழனிசாமி சொல்றானா? முதல்வர் மு.க. ஸ்டாலின் தவறாக வழிநடத்தப்படுகிறார் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றச்சாட்டு. மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்ற விடாமல் தடுக்க காரணம் தேடுவதாகவும் விமர்சனம். அரசமைப்பு சட்ட உறுப்பு 82 மாற்றிவிட்டு ஷெட்யூலை இணைப்பது ஏற்புடையதல்ல. இது தென் மாநிலங்களை ஏமாற்றும் தந்திரம் என விசிக எம்பி ரவிக்குமார் கருத்து. கோவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சாலை வலம். செந்தில் பாலாஜி அரக்கனை விட கொடியவர் என்றும் கரூரை முடித்துவிட்டு கோவைக்கு வந்திருப்பதாகவும் பழனிசாமி கடும் தாக்கு. கரூரை முடிச்சு கட்டி கோவை மாநகரத்தில் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நுழைஞ்சிருக்கிறாங்க. அவர்களை விரட்டி அடிப்பீங்களா? சத்தமா சொல்லுங்க. விரட்டி அடிப்பீங்களா? செந்தில் பாலாஜியின் எண்ணம் முழுவதுமே தீயவைதான் என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 5 கட்சி மாறிய அமாவாசை என்றும் 1 ஆண்டில் 2 சின்னங்களில் போட்டியிட்டவர் என்றும் விமர்சனம். நல்லதை செய்ய வேணும் ஆண்டவன் மூலம் கொடுத்திருப்பார். ஆனா ஒரு மனிதனுக்கு மூலம் கொடுத்தது சிந்திக்கிறது பூரா தீய சக்தி தான். நல்லா பாத்துங்க. 5 கட்சி அமாவாசை. அவர் போகாத கட்சியே கிடையாது. 5 கட்சிக்கு போனதுல மட்டும் ஒரே 5 ஆண்டுல 2 சின்னத்துல நிறுத்தின பெருமை இங்க இருக்கிற வேட்பாளர்கள். சட்டமன்ற தேர்தலுக்கான தவேக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் விஜய். முதல் பிரதியை விவசாயி நாராயணன் என்பவரிடம் வழங்கி கௌரவம். நம்முடைய மக்களின் தேர்தல் அறிக்கை 2026 முதல் பிரதியை விவசாயிக்கு வழங்கி பொன்னாடை போர்த்தி வாழும் தெய்வமான விவசாய பெருமக்களை சிறப்பு செய்கிறார். திருக்குறளின் அறம் பொருள் இன்பத்தின் அடிப்படையில் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகள். ஸ்டாலின் சார் போல் ஏமாற்ற மாட்டோம், மற்ற சிலர் போல் அள்ளிவிடும் வாக்குறுதிகள் இல்லை என்றும் விஜய் விளக்கம். திருக்குறள் சொன்ன அறம் பொருள் இன்பத்தை அடிப்படையா வச்சு நம்ம தேர்தல் அறிக்கையோட வாக்குறுதிகள் இருக்கும். ஸ்டாலின் சார் மாதிரி ஏமாற்ற மாட்டோம். இந்த மற்றும் பலர் மாதிரி அள்ளி விடுற அவசர அறிக்கைன்னு இல்லைன்னு சொல்றோம். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என தவேக தேர்தல் வாக்குறுதி. குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 6 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு.
60 வயதிற்குள் உள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவியின் வங்கி கணக்கிலும் நேரடியாக மாதம் 2500 ரூபாய். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுதோறும் 6 விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய், மாணவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வரை பிணையில்லா கடன். அரசு வேலை வாய்ப்புகளில் 75% தமிழர்களுக்கு முன்னுரிமை என்றும் தாவேகா தேர்தல் வாக்குறுதி. வேலையில்லாத ஒவ்வொரு பட்டதாரிக்கும் மாதம் ரூபாய் 4000 மற்றும் ஒவ்வொரு 12ஆம் வகுப்பு ITI டிப்ளமோ படித்தவர்களுக்கு மாதம் 2500 ரூபாயும், தொழில் முனைவோராக விரும்பும் இளைஞர்களுக்கு ரூபாய் 25 லட்சம் பிணையில்லா தொழில் முனைவோர் கடனுக்கான உத்தரவாதம். ரேஷன் உட்பட அரசு திட்டங்கள் அனைத்தும் வீட்டிற்கே வந்து வழங்கப்படும். சாதி சான்றிதழ், பிறப்புச் சான்றிதழ், பட்டா ஆகியவை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் வழங்கப்படும் என்றும் தாவேகா வாக்குறுதி.